இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து அது கொஞ்சம் பாடி பெரிய பாடி தான். ஆனால் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்தது வந்து லைனிங் வந்து 80 பாயிண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒட்டு வரும், அது நான் மேனேஜ் பண்ணி நான் தைச்சிக்கிறேன். இப்போ வந்து பேக்கை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிடணும் கிராஸ் கட்டிங்கு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அளவு வச்சு வெட்டிக்கலாம். இப்போ இது ஒட்டு வர்றதுனால குழப்பமாக இருக்கும், மற்றபடி எங்களுக்கு அது ஈஸியாக புரியும். நான் பார்த்து வெட்டிடுறேன். இப்போ இதுதான் கிராஸ் கட்டிங்கோட உடம்பு சுற்றளவு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வச்சு எப்படி அதை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு போட்டிருந்தோமா, அதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த இருக்குது 3 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அதுமாரி கழுத்தோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 3 இன்ச்சு போட்டிருந்தோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் போடும்போது நமக்கு 2.5 போதும். இப்போ 2.5 எடுத்துக்கிறோம். இந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 2.5 தான் எடுக்க போகிறோம். இதுதான் கழுத்தோட சுற்றளவு 2.5. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஹூக் பக்கமாக எடுங்க. நல்லா பாருங்கள், இது ஹூக் பக்கம் எடுத்துட்டு நம்ம ஷோல்டரில் வந்துட்டு இது வேணால் நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா இதுதான் வந்து நம்ம அளவுக்குன்னு எடுத்துருக்குறோம். இப்போ 1/4 இன்ச்சு வந்து ஷோல்டருக்கு நம்ம மடித்து அடிக்க போகிறோம். அந்த இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு இது புரியலைன்னாங்க. இப்போ நம்ம அளவு எடுக்கிறது வந்து இதிலேருந்து அளவு எடுக்கணும். ஏன்னா இது நமக்கு ஷோல்டரு, இதை கழிச்சிட்டு தான் இப்போ இருந்து எடுக்க போகிறோம். இதே மாதிரி தான் பேக்குக்குமே நம்ம அளவு எடுக்கும்போதுமே எடுத்துருக்குறோம். நான் இதில் உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிச்சிட்டேன் டவுட் இருக்குது அப்படின்னா. பாருங்கள், கரெக்டாக ஷோல்டருனா ஷோல்டருக்கு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது கழுத்து இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும். ஏன்னா தச்சு முடிச்சப்பறம் நமக்கு இந்த அளவு வந்துடும். அதேமாரி கப் சைஸில் இறக்கம் பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிருக்கிறோம். இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து கப் சைஸ் பாயிண்ட் எவ்வளோக்குன்னு பார்க்க போகிறோம். இது 3.25 இருக்குது. உள் சுற்றளவு வந்து 1.25 இருக்குது. 3.25 1.25 வந்து 4.5. அதாவது நல்லா பாருங்கள், இது என்ன அளவு நான் திரும்ப ஒரு காமிக்கிறேன். இப்போது ஹூக் பக்கத்துலேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம தும்பு அடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கிறோம். இப்போ நம்ம டாட் பிடிச்ச இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை அளவெடுங்க. 3.25 இருக்குது. இதை எடுத்துகிட்டு உள்ள கப் சைஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அளவு வச்சு பிடிச்சிருப்போம். அது எவ்வளோன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். கரெக்டாக பாருங்கள், 1.25 இருக்குது. அப்போ 3.25 1.25 வந்து 4.5. இப்போ 4.5 வருது. இந்த 4.5 வந்து நம்ம டேப்பில் அளவு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கக்கூடாது. இது வந்து கிராஸ் கட்டிங்கு. நல்லா இறக்கமாகவே பாருங்கள். 4.5 மார்க் பண்ணிக்கிறோம். கழுத்து குறிச்சாச்சு, பட்டி ஜாயின் பண்ணுற இடம் குறிச்சாச்சு, ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிற இடம் குறிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்க்கும்போது ஆம்கோல்லேருந்து பட்டி ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ இறக்கம் தேவை அது பார்க்க போகிறோம். இப்போ கரெக்டாக இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து 1/4 இன்ச்சு இறக்கியே வச்சுக்கோங்க. எல்லாமே எப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுட்டு தான் எல்லாம் மார்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போது இந்த இடம் வருது. இந்த இடத்துல ஜாயிண்ட் லேஸாக தேவைப்படும், அதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அளவு எல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது கிராஸ் கட்டிங்கிறனால துணியை ரொம்ப இழுக்க வேண்டாம். நார்மலாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஷோல்டருக்கு இடம் விட்டுட்டோம். துணியை ரொம்ப இழுக்காமல் கரெக்டாக வச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம மார்க் பண்ணது. இதை அப்படியே நம்ம வெட்டினா போதும். அதேமாரி இந்த இடத்துல இவ்வளோதான். இதாங்க ஃப்ரண்ட்டோட அளவு. பாருங்கள், இது ஆம்கோல் அளவு, இது கழுத்தோட இறக்கம், இது பட்டி ஜாயின் பண்ணுற இடம், இது ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறது, இது வந்துட்டு ஆம்கோலுக்கும் பட்டிக்கும் உள்ள இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை அப்படியே இப்போ கட் பண்ணால் போதும். ஃப்ரண்ட் ரெடி ஆகிட்டு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு ஜாயிண்ட் வரும். அதை நான் தைக்கும் போது ரெடி பண்ணிக்கிறேன்.
இந்த இடத்த நாச் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு பாயிண்ட் பிடிக்கிற இடம். அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம நாச் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. இந்த இடம் ஒரு சின்ன பிட்டு மட்டும் ஜாயிண்ட் வருது. அதை நான் தைக்கும்போது நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நம்ம நாட் பிடிக்கும்போது செய்யும்போது உள்ளே போயிடும். ஏன்னா அவங்க லைனிங் கம்மியாக கொடுத்ததுனால தான் அந்த வேலை. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அடுத்த பட்டி எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். கட் பண்ணிடுறோம்.